வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையிலேருந்து நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்க, அந்த ஐஃபோன் பிராண்ட் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஃபோனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு வாரண்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அது என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஆப்பிள் கேர் வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோன் ஷாப்பில் போயிட்டு ஃபோனை வாங்கும்போது ஆப்பிள் கேர் வாரண்டியோட உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்பி நம்மளும் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிடுவோம். பட் இந்த ஆப்பிள் கேர் வாரண்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது இலங்கையிலேருந்து நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நம்ம என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்கு, எக்ஸ்ட்ராவா பே பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம சொல்ல போறோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல இருந்து நம்மளுக்கு ஐபோன் 17 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நீங்க ஒரு ஐபோனை பிராண்ட் நியூவா பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஆத்தரைஸ் சேலர்ஸ் இல்லாம ஏதாவது ஒரு ஃபோன் ஷாப்ல வாங்குறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபோன் ஷாப்ல ஃபர்ஸ்டா கொடுக்கும்போது என்ன விஷயம் சொல்லுவாங்க, பட் அதுக்கு பிறகு நீங்க வாரண்டியை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் இந்த வீடியோல வந்து நான் தெளிவா சொல்றேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு பிறகு ஃபோனை வாங்குனீங்க அப்படின்னா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்மளுடைய ஐபோன்ஸுக்கு கொடுக்குற இந்த ஆப்பிள் கேர் வாரண்டியை ஸ்ரீலங்கால இருந்து நம்ம எப்படி கிளைம் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதுவும் பிராண்ட் நியூவாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஷாப்புக்கு போனதுக்கு பிறகு குயிக்காகவே கேட்குறது என்னன்னா, இந்த ஃபோனுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து வாரண்டி கொடுப்பீங்க அப்படிங்கிறதான். இந்த வாரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்ட உடனே குயிக்காக அவங்க சொல்கிறது 1 இயர் ஆப்பிள் கேர் வாரண்டி வந்து கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னதோடய நம்ம வந்து ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுவோம். இந்த ஆப்பிள் கேர் வாரண்டி அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஐஃபோன் மட்டும் இல்லை, ஆப்பிளில் எந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலுமே இந்த ஆப்பிள் கேர் வாரண்டி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அது 1 இயர் நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட் இந்த ஆப்பிள் கேர் வாரண்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சிருக்கணும். அது நீங்க ஸ்ரீலங்கால வாங்கினாலும் சரி, இல்லைன்னா இந்த ஸ்மார்ட் போனை வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்தாலுமே இந்த ஆப்பிள் கேர் வாரண்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இந்த ஆப்பிள் கேர் வாரண்டி மூலமாக நம்மளுக்கு கவர் ஆகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா மட்டும்தான் இதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாரண்டி வந்து கிளைம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதே பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வாரண்டி வந்து இருக்குது. அதை வந்து நம்ம காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் நம்ம கையால் ஏதாவது ஒரு கிராக் ஆகி ஸ்க்ரீன் எல்லாம் கிராக் ஆகுது அப்படின்னா அதை கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆப்பிள்ட ஸ்டோர்ஸ் வந்து இல்லை. அதனால நம்ம வந்து இந்த ஆப்பிள் கேர் பிளஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெருசா யோசிக்கிறதே இல்லை. இப்போ நிறைய பேர் பிராண்ட் நியூவா ஐபோன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆப்பிள் கேர் வாரண்டியை மட்டும் நம்பி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய போனை பர்ச்சேஸ் பண்ணும்போது பாக்ஸ்ல இருக்க பின்னாடி இருக்க சீரியல் நம்பரை அவங்களுடைய வெப்சைட்ல என்டர் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு போன் ஆக்டிவ் பண்ணிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஆக்டிவ் பண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போன் ஆக்டிவ் பண்ண நாள்ல இருந்து 1 இயருக்கு ஆப்பிள் கேர் வாரண்டி வந்து நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுல எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு வந்து யோசிக்கவே தேவையில்லை. கட்டாயம் வாரண்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கால நீங்க ஒரு ஃபோன் ஷாப்ல ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா, அதுவும் ஐபோன் வாங்க போறீங்க அப்படின்னா பல விலைகளில் ஃபோன்ஸ் வந்து பார்க்க கிடைக்கும். ஒவ்வொரு ஷாப்பில் விலை அதிகமாக இருக்கும். ஒரு சில ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா விலை ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த ஐபோன் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் 2 ஆப்ஷனில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரைஸ் டீலர்ஸ் வந்து செல் பண்ற ஐபோன், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஃபோன் ஷாப்பில் செல் பண்ற ஃபோன்ஸ். இந்த நார்மலாக ஃபோன் ஷாப்பில் செல் பண்ற ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த ஃபோன்ஸ், இந்த மாதிரி ஃபோன்ஸை வந்து நம்மளுக்கு ஐபோனில் பார்க்கலாம். இது இந்த ஆத்தரைஸ் டீலர்ஸோட பார்க்கும்போது விலை வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஆத்தரைஸ் டீலர்ஸ்ட ஃபோன் 6 லட்சமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன் ஷாப்பில் இருக்க ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 4 லட்சத்தில் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இது ரெண்டுக்குமே முக்கியமான காரணம் இந்த வாரண்டி தான். ஸோ இந்த ஆத்தரைஸ் டீலர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா வாரண்டியை வந்து ஸ்ரீலங்காலே கிளைம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதே இந்த ஃபோன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் வாரண்டி இருக்குது. 1 இயருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாரண்டி இருக்கும். பட் ஆப்பிள் கேர் வாரண்டி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பிள் கேர் வாரண்டியை வந்து நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ஏதாவது ஒரு ஆப்பிள் ஸ்டோரில் தான் கிளைம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும்போது ஆப்பிள் கேர் வாரண்டி இருக்கு ப்ரோ, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஃபோனில் ஏதாவது இஷ்யூனா நம்மளுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே ஃபோன் ஷாப்பில் அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு இஷ்யூவோட நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆப்பிள் ஸ்டோருக்கு சென்ட் பண்ணணும் ப்ரோ, அதுக்கு ஒரு கொரியர் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அப்போ தான் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும்போது சொல்ல மாட்டாங்க. ஏதாவது இஷ்யூ வந்து
நம்ம ஸ்மார்ட் ஃபோனை மாற்றும் போது தான் இந்த கொரியர் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீலங்காவில் நம்மளுக்கு வாங்குற ஸ்மார்ட் ஃபோன்கள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபோன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ஆப்பிள் ஸ்டோருமே இல்லை. ஸோ அதை கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்பிள் ஸ்டோருக்கு போயிட்டு தான் கிளைம் பண்ணணும். அந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு ஏதாவது ஒரு நபர் போகணும். அதுக்கான சார்ஜஸாக தான் இந்த கொரியர் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுப்பாங்க. ஒரு சில ஃபோன் ஷாப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணும்போதே இந்த ஆப்பிள் கேர் வாரண்டிக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை வச்சு தான் ஃபோனை வந்து செல் பண்ணுவாங்க. ஒரு சில ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் அவங்க வந்து செல் பண்ணிடுவாங்க. பட் ஃபோனில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்ததுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து இந்த கொரியர் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு விலை வந்து சொல்லுவாங்க. ஒரு 20,000 30,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பிள் கேர் வாரண்டியை கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபோனை வாங்கும்போது சொல்ல மாட்டாங்க. இந்த நீங்கள் வாரண்டியை கிளைம் பண்ண போகும்போது தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிள் கேர் வாரண்டி அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுருங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வாரண்டி மட்டும்தான். இதை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டில் எங்கேயாவது தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஷாப்பில் இதை தெளிவாக கேட்டுருங்க. ஆப்பிள் கேர் வாரண்டியை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் இதை வந்து கட்டாயம் வீடியோவாக மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஐஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா வாரண்டியை வந்து நம்மளுக்கு ஐஃபோன்லேயே பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு 1 இயருக்கான வாரண்டி வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு ஆன்லைன்லையுமே செக் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஃபோன் வந்து ஆக்டிவில் இருக்கா ஆக்டிவ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு. ஸ்ரீலங்காவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் ஆக்டிவ் ஃபோன்ஸ் அப்படின்னு சில ஃபோன்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வர நபர்கள் ஃபோனை நம்மளுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு சீல் மட்டும் ஓப்பனாக இருக்கும். ஃபோன் ஆக்டிவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வாங்குற ஃபோன்ஸ்லையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணலாம். ஆப்பிள் கேர் வாரண்டி வந்து இருக்கும். பட் அதை கிளைம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போகும்போது தான் இது வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் தான் கிளைம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் போகும். கிட்டத்தட்ட ஒரு 2 months சரி போகும். சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா 21 daysனு போட்டிருக்காங்க. சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா 2 months 3 months ஆகிறதுக்கான சான்ஸும் வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க யாருடையாச்சும் கையில் அனுப்பி அதற்கு பிறகு அதை கிளைம் பண்ணி திருப்பி இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் பீரியட் வந்து போகும். இந்த விஷயங்கள் நம்ம வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்பிள் கேர் வாரண்டி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மட்டும் எல்லாத்தையுமே நம்பி அந்த ஃபோனை வாங்கக்கூடாது. இந்த கேள்வியும் கேளுங்க. கட்டாயம் இந்த ஃபோனை வந்து கிளைம் பண்ண சென்ட் பண்ணும்போது பே பண்ணணுமா பே பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மாதிரி இருக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐஃபோனை பர்ச்சேஸ் பண்ணும்போது கட்டாயம் TRCSL அப்ரூவல் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். இந்த TRCSL அப்ரூவலுக்கும் இந்த வாரண்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதோட உங்களுக்கு வந்து கட்டாயம் கம்பெனி ஃபோன் தான் வாங்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. நீங்கள் ஆத்தரைஸ் செல்லர்ஸ் கிட்ட வாங்கினா உங்களுக்கு வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இவ்வளோ நாள் ஐஃபோன் யூஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஐஃபோனில் வந்ததில்லை. ஸோ அதனால இந்த ஆப்பிள் கேர் வாரண்டி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கல. ஸோ கட்டாயம் இந்த ஆப்பிள் கேர் வாரண்டியை வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை உங்களுக்கு வந்து அப்படி வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆத்தரைஸ் செல்லர்ஸ் கிட்டே உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த சாய்ஸ் வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் கேர் வாரண்டியை வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை வரல. பட் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்த ஒரு ஃபோனில் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த ஆப்பிள் கேர் வாரண்டியை வந்து கிளைம் பண்ண போகும்போது நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ அதனால இந்த விஷயத்தை வந்து கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன். அதனால உங்களுக்கு வந்து இந்த வாரண்டி இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இதை ஸ்ரீலங்காலே கிளைம் பண்ணணுமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபாரினில் கிளைம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஸ்ரீலங்காவில் ஏதாவது ஒரு ஃபோன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் கேர் வாரண்டி அப்படிங்கிறது எல்லா பொருட்களுக்குமே வந்து கிடைக்கும். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஐஃபோன் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து iPhone 17 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து கேட்டுகிட்டே உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்பிள் கேர் வாரண்டி அப்படிங்கிறது என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து கட்டாயம் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் யாராவது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.